ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ஒரு அசத்தலான அண்ட் சூப்பர் டேஸ்ட்டில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இது சப்பாத்தி, நான், வெரைட்டி ரைஸ் கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடித்ததும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவி வந்து நம்ம பார்க்குறதுக்கு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அரைச்சிட்டு செய்யாதீங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி இதில் நம்ம சேர்த்ததே தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா ரெடி பண்ணணுங்க. அது வந்து இது ஒரு சின்ன டிப்ஸு இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு. பாருங்கள், நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வேகிறதுக்கு. நமக்கு நார்மலாகவே வந்து மஷ்ரூமில் வந்து நிறைய தண்ணி விடும் மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ இந்த மசாலா நல்லா ரெடி ஆகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே வெங்காயம், தக்காளி அதில் இல்லாத அளவுக்கு நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே அந்த மசாலா வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம வதக்கிட்டு செய்யும்போது. இப்போ நான் மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நார்மல் தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு அதில் ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை அந்த கிரேவியில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இந்த மஷ்ரூம்லேயே தண்ணி நல்லா விடும். மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதில் உள்ள தண்ணியிலேயே நமக்கு வந்து மசாலா கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்லா மஷ்ரூமும் வெந்துருச்சு. கடைசியாக நான் 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கிரேவி ரெடி பண்ணும்போது நம்ம நான்வெஜ் கிரேவியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம கிரேவி ரெடி பண்ணும்போது கடைசியாக பெப்பர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்ல வாசமாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப கலர்ஃபுல்லான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கம்மியான டைம் தாங்க ஆகும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நல்லா சூடான சப்பாத்தி கூட கொஞ்சமாக மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா காரசாரமாக நம்ம லாஸ்ட்டாக சேர்த்த பெப்பர் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டு வாசமும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.